உதாரணங்களை சொல்ல முடியும். முருகன் மாநாடு அப்பட்டமான மத நிகழ்வுங்க. அது ஒரு ஸ்டேட் எப்படிங்க ஒரு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த முடியும்? இந்து சமய அறநிலையத்துடைய வேலை கோயில்களை பராமரிக்கிறது. முருகன் மாநாடு நடத்துறது கிடையாது. ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி யாருமே, எம்ஜிஆர் யாருமே பண்ணதில்லை. அந்த மாநாட்டு மலரை மாநாடு முடிஞ்சு 6 மாதம் பொறுத்து வெளியிடும்போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மு க ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. நம்ம என்ன கேட்க முடியும்? பகுத்தறிவு பகலவன் கி வீரமணி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும் தான் கேட்க முடியும். அவர் எவ்வளோ அழகாக பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னா சேகர் பாபு தான் அது காரணமாக. அதாவது இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்களில் ரொம்பவும் வயது முதிர்ந்தவர், அனுபவசாலி, இவர்கள் எந்த அளவுக்கு குறைந்தபட்ச அறிவு நேர்மை இல்லாமல் மாறி போனார்கள்னா, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை, ஒரு முருகன் மாநாடு நடத்துகிறத சேகர் பாபு மட்டும்தான் அந்த முடிவை எடுப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா அல்லது எங்களை நம்ப சொல்கிறீங்களா?